கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். இந்த நிகழ்ச்சி அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கேன். நான் உங்க ஆர்ஜே சுபா. நம்ம திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் டெய்லரிங், ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி இது எல்லாத்தையுமே ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கக்கூடிய தவமணி அப்படிங்கிறவங்க தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய பிஸ்னஸ் பற்றியும் பெண்களுக்கும் சுய தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கும் நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்க. நேயர்களான நீங்களும் நிகழ்ச்சியை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேட்குறதுக்காக ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போது வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். என்னோட பேரு தவமணி. நான் அவிநாசிலிருந்து பேசுகிறேன். திருப்பூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேங்க. ஓகே மேம், என்ன படிச்சிருக்கீங்க? இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிஏ படிச்சிருக்கேன். டெய்லரிங் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கேங்க. பிஏ படிச்சுட்டு நாமளும் டெய்லரிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? அதே நேரத்தில் டெய்லரிங்கை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன மேம்? அது டெய்லரிங் வந்துட்டு சும்மா விளையாட்டா நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்தான். ஆனால் என்னோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு நான் டீச்சராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னோட பாப்பா 10th போகிறாங்க. அவங்கள நான் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட டைம் ஸ்பெண்டிங்லாம் மாறணும். அதுக்காக நான் சரி நம்ம கையில் தொழில் இருக்குது, நம்ம கடை வச்சு நடத்தலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்தேன். என்னோட சப்போர்ட்டிங்லாம் சூப்பராக இருக்கு. அம்மா பண்ணுறாங்க, பாப்பா என்ன அட்ஜஸ்ட் பண்ணி போகிறா. இந்த மாதிரி நிறைய விளையாட்டாக கற்றுக்கிட்ட விஷயம் உங்கள் லைஃபோட டேர்னிங் பாயிண்டாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆரி ஒர்க்கையும் டெய்லரிங்கையும் எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? ஆனால் இந்த விளையாட்டா சரி 10th முடிச்சோன்னையுமே அப்போ ஸ்கூல் லீவ்ல போவோம் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டாங்க. அப்போ கற்றுக்கிட்டதுதான். அதுக்கப்புறம் நான் என்னோடதை மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் கம்பெனி வச்சுருந்தோம், எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் நான் டீச்சராக போயிட்டு இருந்தேன். என்னோட டைமிங் செஷன் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல. நம்ம சொந்த கடையாக இருந்ததுன்னா நம்ம இது பண்ணிக்கலாம், பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இதை ஆரம்பித்தேன். 10th லீவில் கற்றுக்கிட ஆரம்பிச்சு இப்போது அதை நல்லா பிஸ்னஸாகவே பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எவ்வளவு முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணீங்க? இது ஒரு நல்ல கேள்வின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட நான் தொழில் ஆரம்பிக்கும் போது ₹1 கூட கிடையாதுங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒரு 2000 rupees கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நான் அதை அட்வான்ஸ் பே பண்ணிட்டு நான் மெதுவாக தான் ஒரு 3000 லோன் போட்டு எடுத்து ஒரு மிஷின் வாங்கினேன். மிஷின் வாங்கிட்டு அதில் உட்காந்து சம்பாரிச்சு இன்னொரு மிஷின் வாங்கினேன். ஒரே வருஷத்துலேயே நல்லா போச்சு. என்னோட நம்பிக்கை, நான் கொடுக்குற அந்த ஒரு நீட்னஸ்ஸு, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் என்னோட ஆடியன்ஸ் என்னோட கஸ்டமர்ஸ் என்னை சப்போர்ட் பண்ணாங்க. நான் இந்த அளவுக்கு நல்லா இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்களுமே டெய்லரிங் ஆரி எல்லாம் பண்ணுறதுனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். யாரெல்லாம் டெய்லரிங் ஆரி கற்றுக்கிட்டது அவசியமானதாக இருக்குது? எல்லாருமே கற்றுக்கலாங்க. முக்கியமாக பெண்கள், அப்புறம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் லீவ்ல என்கிட்ட கற்றுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லீவ்ல நான் கற்றுக் கொடுத்துட்டும் இருக்கேன். டெய்லரிங் கற்றுக் கொடுத்துட்டும் இருக்கேன். கற்றுக்குறாங்க. அவங்களோட ஆர்வம் நல்லா இருக்கு. எல்லாருமே கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஏன்னா என்னோட வாழ்க்கையிலேயே நான் உதாரணமாக சொல்லுவேன். இது ஒரு சின்ன விஷயமா எனக்காக மட்டும் நான் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு எனக்கு அதுதான் சாப்பாடு போடுது அப்படின்னா சூப்பர். நிஜமா நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். ஆனால் அதனால கண்டிப்பா எல்லாருமே கற்றுக்கலாம். கண்டிப்பா மேம். இப்போ உங்களுடைய லைஃப்பை எடுத்துக்காட்டா வச்சு எல்லாருமே டெய்லரிங்கை கற்றுக்கிட்டது அவசியம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த டெய்லரிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? நம்மளோட உணவு
உடை இருப்பிடம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பாட்டுக்கு அடுத்தது நம்ம பண்றது வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். அது வந்து லைஃப்ல நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம இறக்குற வரைக்கும் ட்ரெஸ் வந்து இல்லாம இருக்கவே முடியாது இல்லைங்களா? அதனால வந்துட்டு கண்டிப்பா நம்மளுக்கு இந்த தொழில் வந்து இன்றியமையாததா இருக்கு இல்லைங்களா? அதனால அதனால வந்துட்டு இது டெய்லரிங் அன்றாட தேவைகள்ல ஒன்னாவே மாறிடுச்சு இல்லைங்களா? அதனால வந்து இது முக்கியம்தான், எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ எப்படி சொன்னீங்க, ஒவ்வொரு மனிதனுக்குமே உடை அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று, தேவைப்படக்கூடிய ஒன்று அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி ஃப்யூச்சரில் இந்த டெய்லரிங்கான வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா வந்துட்டு எல்லாருக்குமே தேவைப்படுற ஒண்ணு தானே. அதனால வந்துட்டு என்னைக்குமே இதோட மவுசு குறையவே குறையாதுங்க. அதுவும் இல்லாம என்னதான் வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் வந்தாலும், ரெடிமேட்ஸ் வந்தாலும் பண்ணி போடுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு தனியா ஒரு இதே இருக்குங்க. ஒரு கலையும் இதுதான். ஆனா வந்து இதுக்கான மவுசு வந்து என்னைக்குமே குறையாது. ஃப்யூச்சர்லேயுமே இதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பொதுவாக நாம் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் சரி, அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய டைலரிங் ஆரியில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை சந்திச்சிருப்பீங்க இல்லையா? அதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு எல்லாருமே செட் ஆக மாட்டாங்க. டெய்லர்ஸ் சொல்றேன். நான் அதை ஃபர்ஸ்ட் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு புரிய வச்சிருவேன். என்கிட்ட வராங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு ஒரு சாதாரண ஒரு கிளாத் கொடுத்து உங்களுக்கு எனக்கும் சிங்க் ஆகுதா, நான் உங்களுக்கு வந்து கரெக்டா தச்சு தரேனா அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள கிட்ட ஒரு கிளாத் வாங்கி நான் தச்சு கொடுப்பேன். அப்போ உங்களுக்கு நான் செட் ஆயிட்டேன்னா மட்டும்தான் என்னோட கஸ்டமர்ஸ் என் கூட வந்து பயணிக்கிறாங்க. அப்படி இல்லாத கஸ்டமர்ஸையும் நான் பார்த்துருக்கேன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு இதுல இருக்கு. அதாவது வந்துட்டு நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட நம்மளோட கஸ்டமர்ஸ் நம்ம விட்டு போயிடுவாங்க. அதனால ரொம்ப கவனமாவும் பண்ணணும், அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தை அப்டேட் ஆன காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா விஷயமுமே நிறையவே அப்டேட் ஆகியிருக்கு அப்படிதான் இல்லையா? அந்த வகையில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஆரி ஒர்க்லேயுமே சில அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு இல்லையா? அந்த அப்டேட்ஸை பற்றி சொல்லுங்கள். நிறைய இருக்குங்க. ஆரினாவே வந்துட்டு ஃபேஷன் அப்டேட்ஸு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இப்போ எந்த ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு கூட ஃபர்ஸ்ட் எல்லாம் மேரேஜ்க்கு மட்டும்தான் அப்படின்னு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க. ஒரு நார்மலான ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு நார்மலா ட்ரெஸ் போடுறவங்க கூட ப்ரூச்சஸ் வச்சு போடுறாங்க. அது மாதிரி நிறைய இருக்கிறதுனால ஆரியும் ஒரு இப்ப வந்து இன்றியமையாதது மாதிரியே ஆயிருச்சு. ஏன்னா ஃபேஷன் அப்படின்னு வரும்போது நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும் இல்லையா நம்மளுக்கு? அதனால நிறைய ஆரி அப்புறம் எம்ப்ராய்டரி அதெல்லாம் வந்து என்னைக்குமே போகாதது தான். இப்ப நிறைய ப்ரூச்சஸ் வந்துருச்சு, நிறைய விஷயம் வந்துருச்சுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வருங்காலத்தில் பெண்கள் எல்லாருமே ஆரி ஒர்க்கை சார்ந்து தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த டெய்லரிங்காக இருக்கட்டும், ஆரி, எம்ப்ராய்டரி இப்படி எல்லாத்தையுமே வீட்டில் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை ஷாப் எதுவும் வச்சுருக்கீங்களா? ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேங்க. ஆனால் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸு, என்னோட சிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் நான் அதை கற்றுக் கொடுத்துருக்கேன். அதனால வந்துட்டு அவங்களுக்கும் நான் தொழில் கொடுத்து வாங்கி அதையும் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸில் போடக்கூடிய அந்த எஃபெக்டே அதோட காஸ்ட்லிக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது அடுத்ததாக இந்த டெய்லரிங்லாம் 2 மாதத்தில் 3 மாதத்தில் கற்றுக்கலான்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆரி ஒர்க்கையுமே ஒருத்தர் எத்தனை நாளில் கற்றுக்க முடியும்? ஆரி ஒர்க்கை ஒருத்தர் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 3 மாதம் இல்லாமல் கற்றுக்க முடியாதுங்க. ஏன்னா அதுதான் சொல்கிறேங்க, அதில் சின்ன சின்ன மைனூட் ஒர்க் நிறைய இருக்குது. அதை கற்றுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு 3 மாதம் ஆகும். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் 3 மாதங்களில் கற்றுக்க முடியும் இல்லையா? இப்போது அடுத்ததாக நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ்க்கான வரவேற்புங்கிறது ஸ்டார்டிங்லேயே மக்கள் மத்தியில் ரொம்ப பெருசான வரவேற்பு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க்கான ஒன்றா தான் இருக்கும். ஸோ உங்களுக்குமே வரவேற்புகள்லாம் எப்படி இருந்துச்சு? ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரொம்ப வந்துட்டு நம்மளை ஃபர்ஸ்ட் அவங்க நம்பணும். எந்த ஒரு தொழிலையுமே நம்பிக்கை வேணும் இல்லைங்களா? அதனால எனக்கு கொஞ்சம் சிக்கலாக தான் இருந்ததுங்க. நம்ம அவ்வளோ சீக்கிரம் யாரும் வரமாட்டாங்க. நம்மளோட நம்பிக்கையே நம்ம பண்ணி கொடுக்குற ஒர்க்கு, அதோட ஒர்த்து, அதை வச்சுதான் வந்துட்டு நான் கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ணேன். இன்ன வரைக்கும் ஒரு கம்மியான சார்ஜ் பண்ணி தான் நான் வந்துட்டு
ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்ல அப்படி இல்லைங்க. ஸ்டார்டிங்ல வந்துட்டு நானும் நிறைய கஷ்டப்பட்டேன். அதாவது கஸ்டமர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்ணணும், நம்ம கொண்டு வரணும். அது வரைக்கும் நம்மளுக்கு கஷ்டம்தான். அந்த அந்த கஸ்டமர்ஸை கொண்டு வர வரைக்கும் நம்மளுக்கு கஷ்டம். அந்த கஸ்டமர்ஸ் எப்படி வருவாங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஸ்டிச்சிங் ஸ்டைலு, அப்புறம் வந்துட்டு நம்மளோட பேச்சு திறமை, அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் இருக்குங்க. அதனால ஃபர்ஸ்ட் கஷ்டம்தான். உழைப்புக்கேத்த ஊதியம்னு சொல்ற மாதிரி உங்க பிஸ்னஸ்க்கான வரவேற்பெல்லாம் நல்லா இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் வந்து ஒரு பெண்ணா எந்த ஒரு பிஸ்னஸை பண்ணும்போதும் அந்த பெண்ணுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது அவசியமான ஒன்றா இருக்கும். ஸோ உங்களுக்குமே ஃபேமிலி சப்போர்ட்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் அவங்களையும் நான் சமாளிக்க வேண்டியதா இருந்தது. டைமிங் சென்ஸு, அப்புறம் வந்துட்டு கஸ்டமர் அட்டன் பண்றதுக்கு வீட்லயும் வருவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கரெக்டாக நம்மளோட ரூட்டு கரெக்டாக இருக்கு அப்படின்ட்டு அம்மாவுக்கு பாப்பாவுக்கு எல்லாருக்கும் தெரியும் போது இப்போ எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. தம்பிங்க 2 பேர் இருக்காங்க எனக்கு, அவங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி சப்போர்ட்டோட பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸோட டெவலப்மெண்ட்டுக்கு ஃப்யூச்சரில் இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இனிமேல் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு புது ஐடியா, அடுத்த கட்ட பிளானுங்கிறதெல்லாம் இருக்கா? இன்னும் கொஞ்சம் நம்மளோட மக்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் விலை மலிவுல வந்துட்டு நம்மளோட ரெடிமேட்ஸை வந்து கொடுக்க முடியும். ஏன்னா நம்மளே ஓனா எடுத்து ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் விலை மலிவுல நம்ம கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பிசினஸ் தாட் இருக்கு. அப்புறம் வந்துட்டு நிறைய நம்மள மாதிரி இல்லாத பெண்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்து அவங்கள நம்ம கூடயே வச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு தொழிலை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் இருக்குங்க. உங்களுடைய இந்த அடுத்த கட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டோம். இப்போது எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ நீங்களுமே மார்க்கெட்டிங்லாம் எப்படி பண்ணிட்டுருக்கீங்க? ஆன்லைன் மூலமாகவும் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களா? அதான் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் லோ ப்ரைஸ் நம்ம கிட்ட வந்துட்டு இந்த ஏரியால லோ ப்ரைஸ்ல நான் மட்டும்தான் பண்றேங்க. ஏன் அப்படின்னா என்னோட கஷ்டத்தை நான் பொறுத்துக்கிறேன். என்கிட்ட என்னோட கடையில கரண்ட் கிடையாதுங்க. கரண்ட் இல்லாம நான் காலைல தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். அதனால எனக்கு வந்துட்டு கடை வாடகை கம்மி, கரண்ட் பில் இல்லை. அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் நான் தவிர்த்துட்டு நான் கஷ்டப்பட்டு தான் வந்து இது பண்ணணும். ஏன்னா கரண்ட் இருக்கும்போது சீக்கிரமா தைச்சலாம். என்னால வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 பிளவுஸ் தான் அடிக்க முடியும். அதனால நான் லோ பிரைஸ் வச்சு கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வருமானம். எனக்கு இன்னைக்குமே வருமானம் பெருசா கிடையாதுங்க. இங்க வந்து இந்த மக்களுக்கு நம்மளுக்கு ஓகே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் வந்ததுனால நான் அதை பண்ணிட்டு இருக்கேங்க. இன்னும் பெருசா பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஊதியத்தை நம்ம பெருசு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வச்சிருக்கேங்க, மனசுல வச்சிருக்கேன். உங்கள் பிஸ்னஸ் மூலமாக நீங்கள் நிறைய ட்ரெஸ்ஸை ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த தருணத்தில் நேயர்களுமே நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அவங்களுமே உங்ககிட்ட ஒரு ஆடையை ஸ்டிச்சிங் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? எனக்கு இன்ஸ்டா இருக்குங்க, இதே நம்பர் தான். வாட்ஸ்அப்பும் இதே நம்பர் தான். கால் பண்ணியும் இது பண்ணிக்கலாம். நம்பர் சொல்லணுங்களா? என்னோட மொபைல் நம்பர் 9043182949. நம்மளோட கடை நேம் ஆர் ஸ்கொயர் ஃபேஷன். நீங்க இதை போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. எவ்வளோ நேரத்துலனாலும் 9 to 9, மார்னிங் 9 to நைட் to 9. அதனால அந்த டைம்லிங்ல நீங்க கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அட்டன் பண்ணி என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுமே சரி நிறைய கஷ்டங்கள் தடைகளை தாண்டி தான் அந்த பிஸ்னஸை பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நீங்களுமே உங்கள் பிஸ்னஸில் சந்தித்த சவால்கள் இருக்கும் இல்லையா? அந்த சவால்களை பற்றி சொல்லுங்கள். அதான் சொல்றேங்க, என்னோட சவாலே வந்துட்டு இங்க நிறைய பேர் வந்துட்டு கடை வச்சிருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் ஜாஸ்தியான ரேட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட சவாலே வந்து நான் கரண்டே இல்லாம என்னோட காலில் தச்சு நான் வந்து என்னோட டெய்லரிங் பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நம்மளோட கஸ்டமர், என்னோட நம்பிக்கை, நான் நடந்துக்கிற விதம், நம்மளோட ஸ்டிச்சிங் சென்ஸ், அது எல்லாமே வந்துட்டு அவங்கள அட்ராக்ட் பண்ணினதுனால மட்டும்தான் என்னால வந்து இத்தனை சவால்களையும் தாண்டி இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுங்கிறது
டைமிங் சென்ஸ் இருக்குங்க. கடையிலயும் மிஷின் வச்சிருக்கேன், வீட்லயும் மிஷின் வச்சிருக்கேன். கடையிலும் தைச்சிட்டு போவேன், வீட்ல அம்மா இருக்கறனால வீட்ல பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. வீட்லயும் போயிட்டு 12 மணி வரைக்கும் தைச்ச சம்பவங்கள் எல்லாம் இருக்கு. விடிய விடிய தைச்சு கொடுத்து கஸ்டமர் ஒரே நாள்ல கேட்பாங்க. காலையில 5 மணிக்கு வந்துட்டு வாங்கிட்டு போன அனுபவம் எல்லாம் நிறைய இருக்குங்க. ஆமாங்க. அது அந்த கஷ்டமே அதுதான். உட்காந்துட்டு ஆரி போடும்போது கண்ணு வலிக்கும், முதுகு வலிக்கும். அது கஷ்டப்பட்டு நம்ம பண்றோம். அந்த ஆனா அதுக்கான ஒர்த்து கூட நம்மளுக்கு கிடைக்காது. சிலர் வந்துட்டு இது என்னப்பா இப்படி எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதோட வலியும் வேதனையும் நமக்கு தான் தெரியும். அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பண்ணி இருக்கிறோம். அவங்களுக்கு அது தெரியாது. என்னப்பா இவ்வளவு சிம்பிளா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதோட ஒர்க்குக்கு அந்த ஒர்க்கு தான் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அதை பத்தி அவங்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா அதுக்கு தெரியும். தெரியாதவங்க அப்படிதானே பேசுவாங்க. என்னதான் உங்க பிசினஸ்ல உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பக்கம் உங்களை சந்தோஷப்படுத்துற வகையில ப்ரௌடான மொமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த மொமெண்ட்ஸை பத்தி சொல்லுங்க. அதுதாங்க, என்கிட்ட வந்துட்டு ஒரு நாள்ல பிளவுஸ் கேட்டிருக்காங்க. நான் விடிய விடிய உட்கார்ந்து தைச்சு அதை அவங்க போட்டுட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுவாங்க. என்னோட ப்ரௌட் மூமெண்ட்டே வந்துட்டு அதுதான். என்னோட கமெண்ட்ஸ் மட்டும்தான். நான் தைச்சு இந்த ஒரு 2 வருஷத்துல 100%க்கு 10% மெம்பர்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு ராங்கான சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அப்புறம் வந்துட்டு சரியா தைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா 90% மெம்பர்ஸ் வந்துட்டு சூப்பர்மா நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்றது மட்டும்தான் என்னோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மொமெண்ட். அவங்க போட்டுட்டு அவங்களோட ஹாப்பினஸ் அந்த மூஞ்சில தெரியும் போது எனக்கு நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வந்துட்டு எதுவுமே இல்லை. நம்மளோட கஸ்டமரை நம்ம சாட்டிஸ்பாக்சன் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பூஸ்டிங்கா இருக்கும். சூப்பர் மேம். உங்கள் பிஸ்னஸில் இருக்க ப்ரௌடான மொமெண்ட்ஸை பற்றி ஷேர் பண்ணீங்க. இப்போது உங்களை மாதிரியே நிறைய பெண்கள் டெய்லரிங்கில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஃபர்ஸ்ட் கஷ்டப்படணும், எதையுமே பொறுத்து போகணும். ஆனா அந்த வெறிய விடவே கூடாது. அதுதான் நான் சொல்றது. பொறுமையா இருக்கணும். அந்த ஒரு கட்ஸ விடவே கூடாது. நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம், இதுல நம்ம நிக்கணும், இது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த முடிவுல இருந்து நம்ம பின்வாங்கவே கூடாதுங்க. இதை நான் புடிச்சு பண்றேன். என்னோட மக்களுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு ஹெல்ப் மாதிரி இருக்கலாம் அவங்களுக்கு. ஆனா எனக்கு இது வந்து தொழில் இல்லைங்களா? அதனால வந்து என்ன இதை புடிச்சு பண்றவங்களுக்கு எந்த கஷ்டமுமே வந்து கஷ்டமா தெரியாது. டெய்லரிங்கில் சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு மோட்டிவேஷனான ஒரு ஸ்பீச்சை கொடுத்தீங்க. இப்போது அதே மாதிரி நிறைய பேருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே என்ன சொல்ல போகிறீங்க? ஃபர்ஸ்ட் அந்த வேலையில அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணுங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் எத்தனையான தடைகளையும் தாண்டி அவங்களால முன்னேறி போக முடியும் அந்த தொழில்ல. அப்ப மட்டும்தான் அந்த முன்னேற்றம் வரும். நானுமே வந்துட்டு 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேங்க. சரிங்களா? எனக்கு இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டும் எனக்கு மக்கள் கொடுக்கற சப்போர்ட்டும் எனக்கு இன்னுமே வந்துட்டு என்ன மேல மேல வளர வைக்கிது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு நீங்கள் சொன்ன இந்த தகவல் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு பக்கம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். ஒரு பெண்ணாக மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்தில் என்ன சொல்ல போகிறீங்க? வந்து கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. நம்மளுக்கு சீக்கிரம் லாபம் வந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. எந்த ஒரு தொழிலுமே எடுத்தோன்னே லாபமே பார்க்க முடியாதுங்க. அது வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்மளோட லேடிஸா இருந்துட்டு நம்மளோட கஸ்டமர்ஸ் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். லேடிஸ் வருவாங்க, ஜென்ட்ஸ் வருவாங்க. அவங்கள ஹேண்டில் பண்ற விதம் வந்துட்டு நம்மளோட ஃபேஸ் கட் ஆகட்டும், உடல் மொழி ஆகட்டும், அதை நம்ம கரெக்டா பண்ணினா மட்டும்தான். இதுக்கு சொல்ல வரலீங்களா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு சொல்ல தெரியலீங்க, நிஜமாவே ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா நான் அது மாதிரி சந்திச்சதே கிடையாது. அது மாதிரி ஒரு கேவலமான விஷயமாகட்டும் நல்ல விஷயமாகட்டும் எந்த ஜென்ஸ் கிட்டயும் நான் அந்த மாதிரி எனக்கு சந்திச்சதே இல்லை. நான் எப்படி சொல்லுவேன்? இந்த ஃபீல்ட்ல வந்துட்டு லேடிஸ் வந்துட்டு
ரொம்ப தைரியமா இருக்கலாம், போல்டா இருக்கணும். எதையுமே எந்த ப்ராப்ளம், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் இதுல, அதெல்லாம் வந்துட்டு சிரிச்சுட்டே நல்லா ஹேண்டில் பண்ணணும். அதான் நான் சொல்லுவேன். அப்புறம் உடல் ரீதியாவும் நம்மளுக்கு இதுல வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு உட்காந்து ஸ்டிச் பண்றோம். அப்புறம் நம்மளோட டேட்டிங் டைம்ல எல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்க வேண்டிய அந்த டெலிவரி டைம் இருந்ததுன்னு வைங்க, நம்ம வந்துட்டு ரெஸ்டிங் எல்லாம் எடுக்க முடியாது. அதெல்லாம் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி மட்டும்தான் வந்து லேடிஸ் நல்லா பண்ண முடியும். தைரியமா இருக்கணும், போல்டா இருக்கணும், எதையுமே வந்துட்டு போல்டா ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். ஓகே மேம், இது வரைக்குமே உங்களுடைய பிஸ்னஸ் பற்றியும் பெண்களுக்கும் சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களுக்கும் டெய்லரிங்கில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிங்க. இப்போது லாஸ்ட்டாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல போகிறீங்க? இந்த அதிரை எஃப்எம் வந்து எனக்கு ஒரு அக்கா மூலியமா தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் அந்த அக்காவுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். அப்புறம் எல்லாருமே அதிரை எஃப்எம் கேளுங்க. அவங்க ரொம்ப நல்லா எல்லா நல்ல விஷயங்களை அவங்க வந்து எல்லாமே கொண்டுட்டு போய் சேர்க்கறாங்க, எல்லாருக்கும் கொண்டுட்டு போய் சேர்க்கறாங்க. அப்புறம் எல்லாருமே அவங்களோட பிசினஸ், அவங்களோட ஒர்க் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்போம். அதை வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா எடுத்து கொண்டுட்டு போங்க. வாழ்க்கை வந்து நம்மளுக்கு எதை கொடுத்துருக்கோ அதை வந்து நம்ம ஹாப்பியா வச்சுக்கிட்டு நம்மளோட மனசை ஹாப்பியா வச்சிருந்தோம்னா இயற்கை நம்மளுக்கு நிறைய வரங்களை கொடுக்கும். அதிரை எஃப்எம்மோட நேயர்களா இருக்க நீங்க நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேட்டுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். திருப்பூர் மாவட்டம் அவினாசியிலிருந்து டெய்லரிங், ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி இது எல்லாத்தையுமே ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய தவமணி அப்படிங்கிறவங்க இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சு நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4 நமது சமூகம் நமது நலன். நேயர்களை நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.